ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். வேதம் எப்படியா சொல்கிறது? நீதிமான்களே கர்த்தருக்கு மகிழ்ந்து களி கூறுங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள் என்று சொல்லி சங்கீதம் 32:11 சொல்லப்பட்டிருக்குது. சங்கீதம் 33:1 சொல்லப்பட்டது. நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும் என்று. ஆகையினால கர்த்தர் நம்மை நீதிமானாய் மாற்றி பரிசுத்தவான்களாய் கர்த்தர் நம்ம ஏற்படுத்துவதெல்லாம் இந்த பூமியில கர்த்தரை மகிமைப்படுத்த ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகையினால கர்த்தரை நம்ம பாடி துதிக்க போகிறோம். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுகப்பட்ட நீதிமான் நான் என்ற பாடலை பாடி தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ இருதயத்தினுடைய மகிழ்ச்சியினால தேவனுக்கு துதி வர வேண்டும். ஏன்னா தேவன் செய்த நன்மைகள்,
அவருடைய கிரியைகள் எல்லாவற்றையும் நினைக்கும் போது அது எல்லாம் நமக்காக தான். அவர் நமக்கு செய்த கிரியைகள் மூலமாக நம்மை பாவியாக இருந்த நம்மை நீதிமானாக மாற்றினார். நீதிமானுக்காக நிறைய ஆசீர்வாதம் உண்டு. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதக்காரர் சொல்கிறார், நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று சொல்லுகிறார். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர் என்றார். ஆகையினால தேவனை நாம் துதித்து அவர் நாமத்தை நாம் மையப்படுத்துவோம். அவர் நமக்கு பாராட்டின நீதிக்காக, அவர் நீதிமானுக்காக வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லுகிறார். நீதிமானுக்கு நித்திய வெளிச்சம் உண்டுன்னு சொல்லி ஆண்டு சொல்லி. ஆகையினால தேவன் நீதிமான்களுக்காக அநேக நன்மைகள் ஆசீர்வாதம் நம்ம வைத்திருக்கிறார். ஸோ தேவன் நம்ம நீதிமானாய் மாற்றி அவருடைய சமூகத்தில் சேர்த்து கொண்டு அவரை துதிப்பதற்கு நம்ம ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த பாடலை பாடி கர்த்தரை நாம் மையப்படுத்தும். நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர் என்று அப்படியே பாடி கர்த்தரை நாம் மையப்படுத்துவோமா? நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பற்ற பகல் போலாக்குவீர். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பற்ற பகல் போலாக்குவீர். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையை பற்றிக் கொள்ளுவேன். உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் மகிழ்வேன். ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. யெகோவா சிக்கீனு நீதானையா. எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. யெகோவா சிக்கீனு நீதானையா. எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. உலகத்தில் துன்மார்களுக்கு, தேவனை அறியாதவர்களுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது அவருக்கு சமாதானத்தையும் நிறைவையும் கொடுப்பதில்லை. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, துன்மார்களுக்கு அதிகமான செல்வத்தை பார்க்கும், நீதிமானுக்கு இருக்கிற கொஞ்சம் நல்லதுன்னு சொல்லி நாமத்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு மகிழ்ச்சி இருக்கிற நிலைமையிலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி நம்ம ஆராதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி நாம் துதிக்கும் போது கர்த்தர் நமக்கு இல்லாத எல்லா நிலைமைகளும் நமக்கு உதவி செய்ய, நம்ம உயர்த்த அவர் பாதுகாக்க போதுமானவராக இருக்கிறார். துன்மார்க்கரின் செல்வத்திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வத்திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுதந்திரம் இது, என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது. நித்த பெருகும் கிருபை கொண்டது, என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது. ஏசையா ஏசையா, என் நீதி நீதானையா. யெகோவா சிக்கீனு நீதானையா. எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. என் பலமே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா, உங்களுக்கு தான். எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம்,
ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவேன். கர்த்தரே தாங்குகின்றீர், என் பாதையிலே நோக்கமாயுள்ளீர். என் வழிகள் ஒன்று பிசகுவதில்லை, என் அடியை உறுதிப்படுத்துகின்றீர். ஏசையா ஏசையா, என் நீதி நீதானையா. ஏசையா ஏசையா, என் நீதி நீதானையா. ஏகோவாசுக்கேனும் ஆராதனை, எங்கள் நீதி தெய்வம் ஆராதனை. ஏகோவாசுக்கேனும் நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. ஆராதனைக்கெல்லாம் பாத்திரரே, எங்கள் துதிக்கெல்லாம் ஆண்டவரே தகுதி உடையவரே, ஒரே மெய்யான தெய்வமாக எங்களை மீட்டுக் கொண்டவராக அனுதினம் எங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்கிறோமா இருக்கிற உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி நாங்கள் துதிக்கிறோம். சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவரை ஆண்டவரே தொழுது கொண்டார்கள் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். என்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறவர் எங்களுக்கு கேடகமாக, எங்களுக்கு பலனாக, ஆண்டவரே எங்களுடைய கீதமாக, ஆண்டவரே எங்களுடைய ரட்சிப்பாக இருப்பதற்காக நன்றி. நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் ஒன்று என்று சொன்னது போல அனுதினம் செய்து வருகிற எல்லாம் நன்மைக்காக நாங்கள் காலையும் மாலையும் ஆண்டவரே ஒவ்வொரு நேரமும் சங்கீதக்காரர் சொன்னது போல இக்காலத்தில் உம்மை துதித்து மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, இப்பொழுது எங்களுடைய துதிகள் எல்லாவற்றையும் இரட்சகராக இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் போவோம். அதற்கு ஆதாரமாக சங்கீதம் 34, 15, 16, 17 3 வசனங்களை நாம் வாசித்து நாம் தியானிப்போம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவருடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். ஆமென். நாம் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு வசனம் 15வது வசனத்தில், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. ஒரு சந்தோஷமான ஒரு வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிற உண்மைதான். அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. கர்த்தருடைய செவியும் திறந்திருக்குது, கர்த்தருடைய கண்களும் திறந்திருக்குது என்று சொன்னால் நீதிமான்கள் மேலே தேவன் கவனம் வைத்து நீதிமான்களுடைய காரியங்களில் தேவன் மிகவும் அக்கறையோடு கூட செயல்படுகிறார். ஸோ நீதிமான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் நாம் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 33, 12, 13, 14, 15 நாம் வாசிக்கும் போது 13, 14, 15 கர்த்தர் வானத்தில் இருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரையும் காண்கிறார். தாம் வாசமாய் இருக்கிற ஸ்தானத்தில் இருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். ஆமென். இந்த சங்கீதம் 33ல் 13வது வசனம் சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரையும் காண்கிறார் என்று சொல்லப்பட்டு, எல்லா மனுபுத்திரையும் ஆண்டவர் வானத்திலிருந்து பார்க்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். தம் வாசமாக இருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாக இருக்கிறார். அவருடைய இருதயங்கள் எல்லாம் அவர் உருவாக்கி அவைகளின் செய்கைகள் எல்லாம் கவனித்து அறிகிறார் என்றார். இப்போ எல்லா மனிதனையும் கவனிக்கிற, காண்கிற, பார்க்கிற கர்த்தர் நீதிமான்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் நீதிமான்களின் மேல் நோக்கமாக இருக்கிறார். அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்குதுன்னு சொல்கிறார். அப்போ குறிப்பாக பூமியெல்லாம் ஆண்டவர் பார்க்கும்போது நீதிமானை அவர் கவனிக்கிறார். நீதிமானுடைய தேவையை அவர் பார்க்கிறார். நீதிமானுக்கு இருக்கிற சூழ்நிலையை தேவன் அறிந்து கொள்கிறார்.
ஆகையினால தேவன் மிகுந்த கவனத்தோடு நீதிமானை பார்க்கிறார். நீதிமானுக்காக ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நீதிமொழிகள் 12:21 சொல்லப்பட்டிருக்குது, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள். துன்மார்க்கரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நம் நீதிமான்கள் நாம் கவனிக்கும் போது நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. ஆண்டவர் பண்ணின ப்ராமிஸ், ஆண்டவர் பண்ணின வாக்குத்தத்தம். ஆகையினால இந்த வார்த்தையின் மூலமாக நாம் இந்த கடைசி காலங்களில் நாம் தைரியமாக இருக்கலாம். கர்த்தர் நம்மை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். ஸோ நீதிமான்களின் தலைப்பில் தான் நாம் பார்க்கிறோம். கீழே உள்ள வசனத்தில் அது எப்படி என்பதை நாம் வந்து பார்க்கலாம். சில வசனங்களில் கர்த்தர் நமக்கு இந்த வாக்குத்தத்தின் ஆதாரமாக சொல்லியிருக்கிற சங்கீதம் 1:6 சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். ஓகே, அதில் கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். துன்மார்க்கரின் வழியோ அழியும், துன்மார்க்கருடைய வழி அழியும். ஸோ நீதிமான்களுடைய வழி அவர் வந்து அறிந்திருக்கிறார். அவங்களுக்கு என்ன ஆகும், அவருடைய முடிவு என்ன என்பதை கர்த்தர் வந்து அறிந்திருக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கு. 37வது சங்கீதம் 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். ஸோ இங்கே நீதிமான்களை கர்த்தர் தாங்குகிறார் என்ற வார்த்தையை நாம் வந்து கவனிக்கிறோம். நீதிமான்களை கர்த்தர் தாங்குகிறார். அடுத்ததாக 37வது அதே சங்கீதம் 37:39 நான் பார்க்கிறோம், நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். ஆமென். இங்கே வேதம் சொல்லுகிறது நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்களுடைய அடைக்கலம் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆகையினால ஒரு தீங்கும் வராதபடி ஆண்டவர் வந்து பாதுகாக்கிறார். ஆகையினால் ஆண்டவர் நீதிமான்கள் வழியை அறிந்திருக்கிறார், நீதிமான்களை தாங்குகிறார், நீதிமானுக்கு ரட்சிப்பு கர்த்தரால் வரும் என்று சொல்லி பார்த்தோம். அவரே அவருடைய அடைக்கலமாக இல்லைன்னா கேடகமாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்குது. சங்கீதம் 118:15 சொல்லப்பட்டிருக்குது, நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். ஆமென். கர்த்தருடைய கரம் அங்கு சொல்லப்பட்டிருக்குது, நீதிமானுக்காக பராக்கிரமம் செய்யும் என்று சொல்லி சொல்லலாம். நீதிமானுக்காக கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யும். ஆண்டவர் நீதிமானுக்கு ஏற்படுகிற சூழ்நிலையில் கர்த்தர் பராக்கிரமம் செய்து அவனை காப்பாற்றுகிறார். யுத்தம் பண்ணுவார் என்று கூட சொல்லலாம். தீங்கு வராதபடி பாதுகாக்கிற தேவன் அவனுக்கு ஏற்படுகிற சூழ்நிலை கர்த்தர் முன்பாக நின்று யுத்தம் செய்கிறவராக பராக்கிரமம் செய்கிறவராக காணப்படுகிறார். சங்கீதம் 146:8 சொல்லப்பட்டிருக்குது, குருடனின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மனங்கட்டிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். ஸோ இங்கே சொல்லப்பட்டிருக்கு நீதிமானை கர்த்தர் சிநேகிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீதிமான்களை ஆண்டவர் எப்படி இருக்கிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். அதிகமாக நீதிமான்களை அவர் நேசிக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் நேசித்து நன்மை செய்ய அவர் வந்து விரும்புகிறார். நீதிமொழிகள் 11:8 சொல்லப்பட்டிருக்குது, நீதிமான் இக்கட்டில் நின்று விடுவிக்கப்படுவான். நீதிமானை கர்த்தர் நேசிக்கிறபடினால் சிநேகிக்கிறபடினால் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான் என்று அவர் சொல்றார். ஸோ இறுக்கமான சூழ்நிலைகளிலிருந்து அவர் விடுவிக்கிறவராகவும் அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான். ஆமென். ஆண்டவருடைய மிகுந்த ஒரு ஆசீர்வாதம் இங்கே இருக்கு. அடுத்து நீதிமொழிகள் 11:21 சொல்லப்பட்டிருக்குது, கையோட கை கோர்த்தாலும் துஷ்டன் தண்டனைக்கு தப்பான், நீதிமான்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும். சொல்றார் நீதிமானுக்கு மட்டும் விடுதலை இல்லை, நீதிமானுக்கு மட்டும் ரட்சிப்பு சொல்லல, நீதிமானுடைய சந்ததி அங்கு விடுவிக்கப்படும் என்று சொல்லி சொல்றார். ஆண்டவர் நீதிமான் நிமித்தமாக நீதிமானுடைய சந்ததியை அவர் விடுவிக்கிறவராய் காணப்படுகிறார். இன்னும் சொன்ன நீதிமான் காக்கப்படுகிறான். God protects righteous man. How the righteous protect by God? தேவனுடைய நீதிமான் எப்படி தேவனால் காக்கப்படுகிறார்கள்? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் 22 இருந்து 23, 24 வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் வந்து நீதிமானை காக்கிறதை குறித்து அங்கே பேசப்படுகிறத நாம் வந்து பார்க்கிறோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் 22, 23, 24 வாசிப்போம். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, துன்மார்க்கனோடே நீதிமானை அழிப்பீரோ? பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள், அதற்குள் இருக்கும்
அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பித்து உமக்கு தூரமாய் இருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். ஆமாம், இங்கே விளக்கமாக சொல்லப்படுகிறது. முன்பாக நாம் வாசிக்கும் போது ஆபிரகாமை சந்தித்த ஆண்டவர் சோதோம் குமார் பட்டணத்துக்கு நேராக அவர் போகிறார். அப்படி சோதோம் குமார் பட்டணத்தில் மக்களுடைய பாவம் அதிகமாய் பெருகினபடினால அது உண்மையா என்று பார்க்கும்படியாக போகிறார். அதற்கு அப்புறமாக அந்த துன்மார்க்கமாக என்ன பாவம் செய்த மக்கள் மேலே நியாய தீர்ப்பு கொடுக்கும்படியாக போகிறார். ஸோ இந்த விஷயத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தெரிவிக்கும் போது ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக இல்லைன்னா தேவதேவனுக்கு முன்பாக நின்று சொல்றாரு. அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கரோட நீதிமானையும் அழிப்பீரோ? ஆபிரகாமுடைய கேள்வி ஆண்டவர்கிட்ட, துன்மார்க்கருக்கு பாவம் செய்து அவர்கள் கடவுளுக்கு விரோதமாக இருக்கும்போது ஒருவேளை கடவுளுடைய தண்டனை வரலாம், ஆனால் துன்மார்க்கருடைய நீதிமானை அழிப்பீரோ என்று சொல்லி அவர் கேட்கிறார். அப்படி கேட்டு சொல்றாரு, பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான் இருப்பார்கள் என்றால் அந்த 50 நீதிமான நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ என்று சொல்லி அவர் கேட்கிறார். இப்படி அவர் ஆண்டவர் அழிக்க மாட்டேன்னு சொன்னபோது அவர் ஒருவேளை 45 நீதிமான் என்று சொல்லி சொல்றார். இப்படி ஆண்டவர் குறைத்து கொண்டே இந்த ஆபிரகாம் இப்படி ஆண்டவரோட தேவதூதனோடு பேசுகிறார். 50 நீதிமான் நிமித்தமாக அவர் கேட்குறார், இல்லை 45 நீதிமான் நிமித்தமாக அந்த பட்டணத்தை காக்க மாட்டீங்களா, இல்லை அழிப்பீங்களான்னு சொல்லி கேட்குறார். அப்புறம் குறைத்து கொண்டு வர 40 நீதிமான் நிமித்தமாக அந்த பட்டணத்தை நீங்கள் காக்க மாட்டீங்களான்னு சொல்லி கேட்குறார். ஸோ ஆண்டவர் சொல்கிறார், ஒருவேளை 50 நீதிமான் தான் அந்த பட்டணத்தை அழிப்பதில்லைன்றார், 45 நீதிமான்கள் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன்றார். அவர் 40 நீதிமான் 40 நீதிமான் தான் 40 நீதிமான் நிமித்தமாக அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன்றார். திரும்ப 30 நீதிமான் சொல்றாரு, 20 நீதிமான் சொல்றார், 10 நீதிமான் வரைக்கும் ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக நின்று அவர் இந்த பட்டணத்தின் மக்களை காப்பாற்றுவதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரிடத்தில் பேசுகிறார். ஆண்டவர் சொல்றார், ஆனால் 10 நீதிமான் கூட அந்த பட்டணத்தில் இல்லை, 4 நீதிமான்களை நம்ம பார்க்கிறோம். ஸோ நீதிமான்கள் மிகவும் குறைவாக இருந்தபடினால நீதிமான்களை மட்டும் காப்பாற்றுகிறார். அந்த இடத்திலிருந்து ஆண்டவர் வெளியில் கொண்டு வந்து துன்மார்க்கமான மக்கள் தொடர்ந்து அவங்க காக்கப்பட்டாங்கன்னா அவங்களுடைய பாவம் இன்னும் அதிகமாய் பெருகும் என்று சொல்லி அவர்கள் எச்சரிப்பை பெற்றுக்கொண்டு அதற்கு மனம் திரும்ப செவி கொடுக்காமல் இருப்பதினால மனம் திரும்பாததுனால அந்த பட்டணத்தின் மேலே தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்தது, ஒன்று அழிவு வந்தது. அந்த நாளில் இந்த 4 நீதிமான்கள் காக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா நீதிமானுக்கு ஆண்டவர் நீதிமானை காப்பாற்றதான் ஆண்டவர் ஆதியிலிருந்து அவர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். மனிதர்கள் எல்லாத்தையும் நீதிமானாய் மாற்றும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய உயிரை கொடுத்தார். நீதிமொழிகள் 11:10 விதமாக சொல்லப்பட்டிருக்குது. நீதிமானுக்குள்ள வார்த்தையை தான் நம்ம பார்க்கிறோம். 11:10 நீதிமான்கள் நன்றாக இருந்தால் பட்டணம் களி கூறும், துன்மார்க்கர் அழிந்தால் கம்பீரம் உண்டாகும். நீதிமான்கள் நன்றாக இருந்தால் பட்டணம் களி கூறும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நீதிமான்கள் பெருகும் போதும் பரிசுத்தவான்கள் பெருகும் போதும் பட்டணம் களி கூறும், பட்டணம் அழியப்படுவதல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ துன்மார்க்கர் பெருகும் போது துன்மார்க்கர் அழிந்தால் கம்பீரம் உண்டாகும், துன்மார்க்கர் இல்லாமல் இருந்தாலும் கம்பீரம் உண்டாகும். நீதிமான்கள் பெருகணும், இல்லைன்னா துன்மார்க்கர் அழிய வேண்டும் என்பதை தான் அவர் சொல்றாரு. அடுத்ததாக 21வது வசனம், அதிலேயே கையோட கை கோத்தாலும் துஷ்டன் தண்டனைக்கு தப்பான், நீதிமானுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும், நீதிமானுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும் என்று சொல்லி அவர் அங்க சொல்றாரு. அதுல 15வது சங்கீதம் நீதிமொழிகள் 15:19 சோம்பேறியின் வழி முள்வேலிக்கு சமானம், நீதிமானுடைய வழியோ ராஜபாதை, நீதிமானுடைய வழியோ ராஜபாதை என்றார். 18:10 நாம் வாசிக்கும் போது கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஆண்டவர் நீதிமானை காப்பாற்றுவதற்காக ரட்சிப்பதற்காக அநேக வழிகளை வைத்திருக்கிறார். ஸோ நீதிமான்கள் பட்டணத்தில் எவ்வளவு பெறுகிறாங்க அந்த அளவுக்கு அந்த பட்டணம் காக்கப்படும், இல்லைன்னா அந்த பட்டணம் களி கூறும் என்று சொல்லலாம். சோதம் குமார் பட்டணத்தில் நீதிமான்களை காட்டும் துன்மார்க்கர் மிகவும் அதிகமாக பெருகிறது. தேவனுக்கு விரோதமாக இருந்தபடினால அந்த பட்டணம்
அழிக்கப்படுவதற்கு எதுவாய் போனது. நீதிமான்களை மட்டும் அங்கிருந்து ஆண்டவர் வந்து பிரித்தெடுத்து அவர்களை காப்பாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் நீதிமானுக்கு ஆண்டவர் இன்னொரு வழியை வைத்திருக்கிறார். அவன் கர்த்தருடைய நாம பலத்த துருகம், அதற்குள் ஓடி சுகமாக இருக்க ஆண்டவர் ஒரு வழியை திறந்து வைத்திருக்கிறார். ஸோ நம்முடைய ஊரில், உங்கள் ஊரில் எத்தனை நீதிமான்கள் இருக்கிறாங்களோ அது வந்து முக்கியமானது. அன்றைக்கு வந்து நீதிமான்கள் இந்த பட்டணத்தில் அதிகமாக இல்லை. அந்த காலத்தில் ஆண்டவர் ஒரு 10 நீதிமான் இருந்தால் கூட அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு ஒருவேளை 10 இல்லை 50 இருந்தால் கூட பத்தாது. நம்முடைய பட்டணத்தில் தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு நீதிமான் இருக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம். யார் நீதிமான் என்று சொல்லி நமக்கு வந்து தெரியல. அப்படி நீதிமான்களாக இருக்கும்போது அந்த பட்டணத்தின் மேல் ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு அந்த பட்டணத்தை அவர் காக்கிறவராக காணப்படுகிறார் என்பதை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆகையினால நம்முடைய ஜெபங்களில் நாம் ஜெபிக்க வேண்டும். எப்பயுமே நம்ம ஜெபிக்கும் போது எங்களுடைய பட்டணத்தில் நீதிமான்கள் பெருகட்டும் ஆண்டவரே. ஜனங்கள் எல்லாரும் நீதிக்குள்ளாய் வரட்டும், சத்தியத்துக்குள்ளாய் வரட்டும், நீதிமான்களாக அவருடைய செய்கைகள் காணப்படட்டும் என்று சொல்லுவோம் என்று சொன்னால் தேவன் அந்த பட்டணத்தை ஆசீர்வதிப்பார். அந்த நீதிமான்கள் பெருகும்போது அந்த பட்டணத்தில் கொண்டாட்டம், இல்லைன்னா சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினால் நம்முடைய பட்டணம் செழிப்பாக ஆசீர்வாதமாக மாறுவதற்கு நீதிமான்கள் பெருக வேண்டும் என்பதை நாம் வந்து பார்க்கிறோம். ஸோ நாம் ஒரு நீதிமானாக இருந்து நாம் நம்முடைய பட்டணத்துக்காக நாம் வந்து ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். லோத்துவை குறித்து பேதுரு சொல்லும்போது சொல்கிறாரு, நீதிமானாகிய லோத்து தன்னுடைய பட்டணத்துக்காக, பட்டணத்தில் அனுபவிக்கிற தீங்கு நிமித்தமாக அவர் வந்து அவருடைய மனசுக்கு அவர் வந்து அதை வந்து மனசில் வாதிக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டு, நித்தமும் வாதிக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்குது. எப்படியாவது அவங்க நீதிக்குள்ளே வரமாட்டாங்கன்னு சொல்லி நாம் அனுதினமும் அவ்விதமாக காணப்பட வேண்டும். யோனாவின் தீர்க்க புஸ்தகத்தில் வாசிக்கிற தேவன் மனஸ்தாபப்பட்டு தீங்கை செய்யாதிருந்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அப்போது இந்த பட்டணம் வந்து துன்மார்க்கராக இருந்தார்கள். சோதம் கோமர் பட்டணம் கொஞ்சம் நீதிமான் இருந்தபோது ஆண்டவர் இந்த நீதிமானை மட்டும் காப்பாற்றினார். அவர்கள் யாரும் அந்த விடுதலைக்கு வந்து தகுதியாக இருக்கவில்லை. யோனாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் விதமாக சொல்லப்பட்டிருக்குது, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து நாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஆமே. இந்த இடத்துல தெளிவாக சொல்லுகிறது. 3ஆம் அதிகாரத்தில் 4-5வது வசனத்தையும் வாசிப்போம். யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த நினிவே பட்டணத்தின் மக்களுடைய பாவங்கள் தேவ சமூகத்தை எட்டினது. அவர்கள் அதிகமான பாவம் செய்து துன்மார்க்கமாய் வாழ்ந்து தேவ கோபானுக்கு ஆளானார்கள். ஆண்டவர் யோனாவை அனுப்பி அந்த பட்டணத்துக்கு ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகிறார். அந்த வார்த்தை அதை தான் நாம் இந்த 4வது வசனத்திலையும் 5வது வசனத்திலையும் வாசித்தோம். யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான் என்று சொல்லப்பட்டிருக்குது. கீழே சொல்லப்பட்டிருக்கு, நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து, இந்த வார்த்தை கேட்டபோது அவர்கள் எல்லாரும் விசுவாசித்து உபவாசம் செய்ய கூடினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மற்றும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். கீழே சொல்லப்பட்டிருக்கு, எல்லாரும் அவர்கள் உபவாசித்து ஒருவேளை தேவன் நமக்கு மனஸ்தாபப்படுவார், உதவி செய்வார் என்று சொல்லி நம்மளை வந்து ஒருவேளை தேவன் நம்முடைய தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டு நம்மை அழிக்காமல் இருக்கலாம் என்று சொல்லி அவர் நினைத்து அவர்கள் மனம் மாறினார்கள். அவருடைய செய்கைகளை, கிரியைகளை, பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொண்டார்கள். தேவன் பக்கமாக திரும்பி தேவனிடத்தில் ஒத்தாசைக்காக கூடி அவர்கள் ஜெபிக்க தொடங்கினார்கள். அந்த ஜெபத்திற்கு அப்புறமாகத்தான் இந்த 3வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு போல, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்குது. எப்படி இந்த பட்டணத்தின் மேலே வந்த நியாய தீர்ப்பு இல்லைன்னா தீங்கை அவர்கள் அப்படியே மாற்றி அமைப்பதற்கு அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தேவனை தேட அவர்கள் ஒருமனப்பட்டார்கள். உபவாசத்தினால, ஜெபத்தினால அவர்கள் தங்களை தாழ்த்தி ரெட்டுடுத்தி தேவ சமூகத்தில் அமர்ந்தார்கள். அப்பொழுது அந்த பட்டணத்தின் மேலே வர இருந்த தீங்கை அவர்கள் வந்து காப்பாற்றினார்கள். ஒருவேளை நம்முடைய தேசத்துக்காக,
நம்முடைய பட்டணத்துக்காக விடுதலைக்காக நாம் தேவ சமூகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் நிறைய மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய தேவன். அந்த ஆண்டவர் நம்மை தண்டிக்கணும், நம்மளை நம்ம மேலே நியாயத்தீர்ப்பை கொண்டு வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் இல்லை. காரணம் எல்லாரும் ரட்சிக்கப்படும், எல்லாரும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். ஆகையினாலும் தான் அந்த நினைவு பட்டணத்துக்கு ஆண்டவர் இறங்கினார். அந்த சோதம் கோமார் பட்டணத்தில் இப்படி கேட்பதற்கு யாருமே இல்லை. ஆகையினால் அந்த பட்டணம் அழிவுக்குள்ளாய் போனது. நீதிமான்கள் பட்டணத்தில் பெருக வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். எல்லாரும் ஜீவனுள்ள தேவனை தேட வேண்டும் என்பதற்காக நாம் தேவனை தேட வேண்டும். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் விதமாக சொல்லப்பட்டிருக்குது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லப்பட்டிருக்குது. இங்கே ஆதியாகமம் சூழ்நிலை நமக்கு தெரியும். 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்ட 5வது வசனத்தில் 6வது வசனத்தில் இப்படிலாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 7வது வசனம் வரைக்கும் பூமியிலே ஜனங்கள் பெருகி அவருடைய பாவம் அக்கிரமம் தேவ சமூகத்தை எட்டினது. அவர்களை சிருஷ்டித்ததுக்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய மனசுக்கு அது விசனமாக, இருதயத்துக்கு விசனமாக இருந்தது என்று சொல்லி. ஆனால் எல்லாரும் பாவம் செய்து துன்மார்க்கமாய் வாழ்ந்து தங்களுடைய பட்டணம் அழிவுக்கு நேராக போகிறதுக்கு காரணமாக இருந்தபோது நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. காரணம் என்ன? கீழே 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இதுதான் முக்கியமானது. நோவா நீதிமானா இருந்தான், அந்த காலத்தில் உத்தமனா இருந்தான், தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். இந்த அனுபவம் தான் இன்னைக்கு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவை, ஜனங்களுக்கு தேவை. உலகமெல்லாம் துன்மார்க்கத்தினால் நிரம்பி இருக்குது. யாரு பாவிகள், யாரு கொடூரக்காரர்கள்னு சொல்லி தெரியவில்லை. உலகம் எங்கிலும் அதிகமான பாவம். ஒவ்வொரு நாள் நம்ம பாவம் பெருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய கோபம் வரும்போது நமக்கு அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் மனுஷன் செய்கிற பாவங்கள் தேவனை வேதனைப்படுத்துகிறது, தேவனுடைய இருதயத்தை அது விசனப்படுத்துகிறது என்பதை நாம் வேதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். தினமும் நாம் நியூஸ் பேப்பரை பார்க்கும்போதும் செய்திகளை நாம் கேட்கும்போதும் ஜனங்களுடைய பாவங்கள் அங்கே வெளியாக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இப்படி தண்டனை நடக்குது, கர்த்தருடைய நியாய தீர்ப்பா நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், கடவுளுக்கு தெரியாமல், தேவனுக்கு தெரியாமல் இப்படிப்பட்ட எந்த ஒரு தீங்கும் தேசத்தில் பட்டணத்தில் ஏற்பட முடியாது. ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரே உருவாக்கி எல்லாவற்றையும் செய்து வருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். நோவாவின் காலத்தில் அவ்வளவு ஜனங்கள் பாவம் செய்திருக்கும் போது ஒரு மூலையில் இல்லைன்னா ஒரு தனியாக ஒரு மனிதனாய் சின்ன குடும்பமாக கர்த்தருக்கு பயந்திருந்ததை ஆண்டவர் பார்த்து ஆண்டவர் அவங்களை விடுவித்தார். ஆகையினால தான் முன்னால் மேலே உள்ள வசனத்தில் வாசித்த நீதிமொழிகள் 12:21 நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. ஒரு மனுஷன் நீதிமானாக இருந்து உண்மையாக இருந்து கடவுளுக்கு பயந்திருந்து எங்கே இருந்தாலும் ஆண்டவர் அவனை காப்பதற்கு தம்முடைய தூதனை கட்டளையிடுகிறார், அவனுக்கான வழிகளை திறக்கிறார். அதை தான் நம்ம இங்கே பார்க்கிறோம். நீதிமானை கர்த்தர் அறிந்திருக்கார், அவனுடைய வழி அறிந்திருக்கார், அவனை அவன் தாங்குகிறார். நீதிமானுக்கு ரட்சிப்பு கர்த்தரால் வரும். கர்த்தர் நாம பலத்த துருகு நீதிமானதற்கு ஓடி சுகமாக இருப்பான். நிறைய வழிகளை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். ஆகையினால நாம் நம்முடைய நீதியிலையும் உண்மையில நாம் காணப்படும். நோவா தேவனோடு இருந்தார், தேவனோடு கூட சஞ்சரித்தார் என்ற அந்த வார்த்தை மிக முக்கியமானது. இன்றைக்கு நாம் தேவ பிள்ளைகளாக தேவனோடு கூட இணைந்திருக்க வேண்டும், தேவனோடு கூட சேர்ந்து நாம் சஞ்சரிக்க வேண்டும். ஸோ நீதிமான் என்றால் யாரு? ஹூ இஸ் ரைச்சஸ் மேன்? நீதிமான் யார்? நீதிமான் எசேக்கியேல் 18 சொல்ற நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஆனால் இங்கே சில வார்த்தைகள் என்ன பார்ப்போம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்குது, என் கட்டளைகளின்படி நடந்து, இங்க சொல்றாரு, என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு. எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக அவர் பேசுறாரு. என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் என்று சொல்கிறார். அவன் தான் நீதிமான்றார். தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும், அவருடைய நியாயங்களை கை கொள்ள வேண்டும், உண்மையாய் இருக்க வேண்டும், நடக்க வேண்டும் சொல்கிறார். அவருடைய வாழ்க்கையில் கடவுள் நமக்கு வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார், நியாய பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார், கட்டளைகளை பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். அன்றைய எந்த ஜனங்கள் கடவுளுடைய வார்த்தையை மீறி நடக்கும்போது, கட்டளைக்கு பிரமாணங்களுக்கும் எதிராக நடக்கும்போதெல்லாம் ஆண்டவருடைய தண்டனை வந்தது.
எதிரி நாட்டு ராஜாக்கள் வந்து அவங்களை சிறைப்பிடிப்பாங்க. அவங்களுடைய பொருளாதாரத்தில் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. சில இடத்துல வியாதி வந்து பாதிக்கப்பட்டாங்க. குடும்பங்கள் சிதறடிக்கப்பட்டது. இப்படி எல்லாம் பல விதத்தில் அவங்க நியாயத்திற்கு என்னென்ன தண்டனையை வந்து தேவனிடத்திலிருந்து அனுபவிச்சாங்க. ஆனால் தீர்க்கதரிசி வந்து பேசும்போது இதை தான் சொல்கிறாரு, நீதிமானை அவர் வந்து காப்பாற்றுகிறார்னு சொல்லி இதில் உள்ள வசனங்கள் கீழே வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதில் எசேக்கியேல் 33:12 நாம் வாசிக்கும் போது நான் வந்து புரிந்து கொள்ள முடியும். 33வது அதிகாரத்தின் 12வது வசனம். மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரை நோக்கி, நீதிமான் துரோகம் பண்ணுகிற நாளிலே அவனுடைய நீதி அவனை தப்புவிப்பதில்லை. துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு திரும்புகிற நாளிலே அவன் தன் அக்கிரமத்தினால் விழுந்து போவதும் இல்லை. நீதிமான் பாவம் செய்கிற நாளிலே தன் நீதியினால் பிழைப்பதும் இல்லை. ஆண்டவர் இங்கே எசேக்கியேல் மூலமாக தெளிவாக சொல்கிறாரு, இவ்வளவு நாளாக நான் நீதிமான் இருந்தேன் சொல்லலாம் ஒரு வேளை. ஆனால் அவன் சொல்ற துரோகம் பண்ணுகிற நாளிலே அவனுடைய நீதி அவனை தப்புவிப்பதில்லை. இவ்வளோ நாள் நீதியாக இருந்தேன், ஸோ இன்றைக்கி ஒரு நாள் நான் வந்து துரோகம் பண்ணிட்டேன், நான் தவறு செஞ்சுட்டேன், ஆண்டவனை தப்புவிக்க மாட்டார். அன்றைக்கு சொல்கிறார், எசேக்கியேல் மூலமாக சொல்கிறாரு, அவனுடைய நீதி அவனை தப்புவிப்பதில்லைன்னு சொல்லி சொல்கிறார். ஒருவேளை துன்மார்க்கன், அவனுக்கு வந்து தெரியலை, அவன் துன்மார்க்கமாக வாழ்ந்துட்டான், அவனுக்கு சத்தியம் தெரியல, வார்த்தை தெரியல, அவனுடைய வழிகள் சரியில்லை. ஆனால் சத்தியத்தை கேட்கும்போது ஒருவேளை அவர் சொல்கிறாரு, துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு திரும்புகிற நாளிலே அவன் தன் அக்கிரமத்தினால் விழுந்து போவதில்லை. மேலே உள்ள வசனங்களை சொல்கிறாரு, மறிப்பதில்லைன்னு சொல்லி விழுந்து போவதில்லைன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் கீழே சொல்கிற, நீதிமான் பாவம் செய்கிற நாளிலே தன் நீதியினால் பிழைப்பதும் இல்லைன்னு சொல்லி சொல்கிறார். இவ்வளவு நாள் நம்ம நீதியாக இருந்துட்டு ஒருவேளை அப்போ ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் என்ன காண்பிக்கிறேன்னா, நீதிமான் தன்னுடைய நீதியில் தொடர்ந்து இருக்க வேண்டும். அதனால தான் வேத வசனத்தில் எப்படியாவது சொல்லப்பட்டிருக்குது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 22:11 சொல்லப்பட்டிருக்குது, நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். நாம் நீதியில் தொடர்ந்து இருக்க வேண்டும், அதில் நாம் வந்து நிலைத்திருக்க வேண்டும். நீதியில் நாம் வந்து நிலைத்திருக்க வேண்டும், இல்லைன்னா தொடர்ந்து இருக்க வேண்டும், கண்டினியூவாக இருக்க வேண்டும். இடையில் நாம் வந்து ஒரு வேளை தவறு செய்த மனுஷனும் பாவம் செய்ய நம்முடைய நீதியெல்லாம் வீணாகி போய்விடும். ஆகியனால் நீதியில் தொடர்ந்து நாம் இருக்கும்படியாக தான் அங்கே வேத வசனம் நமக்கு சொல்லி, ஒரு நாள் நீதி செய்வதனால் நம் நீதிமான் அல்ல, நம் நீதியில் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி எசேக்கியேல் இங்கே வந்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு சொல்கிறார். ஆகையினால் தேவனுடைய கட்டளைகளையும் தேவனுடைய நியாயங்களையும் கை கொள்ள வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும், அப்போது அவன் தான் நீதிமான் என்று சொல்லி சொல்கிறாரு. அப்படி இருக்கிற நீதிமானை கர்த்தர் வந்து கைவிட மாட்டார், அவனை காப்பாற்றுவார் என்று சொல்லி சொல்கிறாரு. ரோமர் 2:13 நாம் வந்து வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுந்த நிருபம், புதிய ரோமருக்கு எழுந்த நிருபம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இப்படியாக பவுல் சொல்கிறார். இது சம்பந்தப்பட்ட நிலையில் அவர் சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல. நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஆனால் இங்கே தெளிவாக பவுல் மூலமாக ஆண்டு சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் நீதிமான்கள் அல்லன்னு சொல்லி சொல்றாரு. நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்கள். நாம் நிறைய வார்த்தைகளை இல்லைன்னா வசனத்தை சத்தியத்தை கேட்குறோன்னா படிக்கலாம், இல்லைன்னா கேட்கலாம், ஒருவேளை நம்ம வந்து சிடி போட்டு கேட்கலாம், இல்லை வாரம் வாரம் பிரசங்கமாக கேட்கலாம், வேதத்தை வாசிக்கலாம். கேட்பதுனாலேயோ படிப்பதுனாலேயோ நாம் வந்து நீதிமானாக்கப்படுவதில்லை என்பது சொல்கிறார். தேவனுக்கு முன்பாக நாம் நீதிமான் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள் என்று சொல்கிறார். அப்போ நியாயப்பிரமாணத்தின் யார் நியாயப்பிரமாணத்தை கை கொள்கிறார்களோ அவங்க தான் நீதிமானாக்கப்படுவாங்க. இது வந்து பழைய ஏற்பாடின்படி அது கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஏன்னா அவங்க வந்து நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும் போது தான் அவங்க நீதிமானாக்கப்படுறாங்க, இல்லைன்னா அவங்க நீதிமானாக்கப்படுவது அவங்களுக்கு வந்து கிடைப்பதில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் கிருபையினால் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். ஆகையினால் ஒன்று நம்ம வந்து புரிந்து கொண்டு வேத வசனத்தை கேட்பதனால் நாம் நீதிமானாக்கப்படுவதில்லை, வேத வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் தான் நீதிமானாக்கப்படுகிறோம், இல்லைன்னா நீதிமான்களாக இருக்கிறோம், இல்லைன்னா சத்தியத்தை நம்ம தொடர்ந்து நிற்கிறோம். அப்போ தான் தேவ கிருபை நமக்கு வந்து கிடைக்கும். அதை நாம் புரிந்து கொள்ளணும். பவுல் வந்து தொடர்ந்து பேசும்போது ரோமர்கள் நிறுவனம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம் இதில் வந்து சொல்கிறார், தேவ கிருபையினால் நீதிமானாக்கப்படுகிறோம். 3:24 வாசிக்கும் போது இலவசமாய் அவருடைய கிருபையினாலே
கிறிஸ்து கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். மேலே உள்ள வசனம் சொல்லப்படி எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி என்று சொல்லப்பட்டிருக்குது. ஸோ மக்கள் எல்லாருமே பாவத்தினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாவத்தில் இருக்கிற அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் கடவுளுடைய நியாயப்பிரமாணங்கள் எல்லாவற்றையும் கைக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்கிறது நியாயப்பிரமாணத்தினால் ஒருவனும் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று சொல்லி வேதவசம் சொல்லுது. ஏன்னா அவ்வளவு கடினமானது நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். இயேசு கிறிஸ்து மேலே நாம் விசுவாசம் வைக்கும்போது நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் என்பதை இங்கே சொல்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, ஒன்றுமே செய்யாமல் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார்கள் என்று சொல்கிறார். 4வது அதிகாரத்தில் 25வது வசனத்தில் விதமாக சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மை நீதிமானாக்கப்படுவதற்காக பிதாவாகிய தேவன் அவரை ஒப்புக் கொடுத்தார். நாம் நீதிமானாக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து நாம் நீதிமானாக்கப்படுவதற்காக மரித்தாரு, அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தார். அவர் மேலே நாம் வைக்கிற விசுவாசத்தின் மூலமாக நமக்கு நீதிமானாக்கப்படுவது இல்லைன்னா நம்ம ரட்சிக்கப்படுகிறோம் என்று சொன்னால் அது தேவனுடைய கிருபை. இலவசமாக நாம் ஒன்றும் கொடுக்காமல் நம்ம நீதிமானாக்கப்படுகிறோம். அதனால் நமக்கு என்ன பலன் உண்டு? 5ஆம் அதிகாரத்தில் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நாம் அங்கே பார்த்தோம், சோதம் குமார பட்டணம், அங்கே தேவனுடைய சமாதானம் இல்லை. அவருடைய பாவத்து நிமித்தமாக தேவனுடைய கோபம் வந்தது. நோவாவின் காலத்திலும் தேவனுடைய கோபம் எல்லாத்தையும் நிக்கிரகம் பண்ணதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ அதை அதே போல் நினைவு பட்டணத்தார் தேவன் பக்கமாக திரும்பினபடினால அவர்களுக்கு தேவன் கிருபை கொடுத்தார். இங்கே நாம் ஒன்றுமே செய்யாமல் ஒன்று செய்ய போகிறோம். இயேசு கிறிஸ்தின் பக்கமாக விசுவாசம் வைத்து அவரை நாம் நோக்கி பார்க்கும்போது நம்மளே இருக்கிற தேவனுடைய கோபம் மாறி நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். குற்றவாளியாக இருந்து தண்டிக்கப்பட வேண்டிய நம்மள ஆண்டவர் இரக்கப்பட்டு கிருபை வைத்து நம்ம காப்பாற்றுவதற்காக இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியை அவர் நம்மேல வைக்கிறார். நாம் பாவிகள் தான், ஆனால் தேவன் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் நம்மை நீதியாக மாற்றியிருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுது. 5:9 வாசிக்கிறோம். அதிலேயே 9வது வசனம், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற கோபாக்கனிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நோவா தன் காலத்தில் நீதிமானாக இருந்தான். அவனுடைய செய்கையினால் நீதிமானாக இருந்திருக்கலாம். அவன் உண்மையாக இருந்தார், தேவனோடு சஞ்சரித்தார். ஆனால் இன்றைக்கு நமக்கு இலவசமாக இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடினால நம்ம கோபாக்கனைக்கு நீங்களாக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் சொல்கிறார், அவருடைய கோபாக்கனைக்கு நீங்களாக அவராலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நீதிமான்கள் மேலே ஒரு தீங்கு வராது. நீதிமான்களை தப்புவிப்பதற்கு ஆண்டவர் நிறைய வழிகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீதிமானுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை நீதிமான ஆக்கினார். அவருடைய மரணத்தின் மூலமாக நாம் காப்பாற்றப்படுவோம், நம்ம விடுவிக்கப்படுவோம். உலகத்தில் நிறைய ஆபத்துகள் இருக்கலாம். இனி எதிர்வருகிற காலங்களில் இதை காட்டிலும் நாம் சந்திக்கிற இன்றைக்கு பார்க்கிற உபத்திரவங்களை காட்டிலும் அதிகமான உபத்திரவங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், நீதி செய்கிற நீ இன்னும் நீதி செய்யன்னு சொல்கிறார். உன்னுடைய நீதியில் நிலைத்திரு. தேவன் நீதிமானுடைய ரட்சிப்பை அவருடைய வருகையிலிருந்து உறுதிப்படுத்துவார். நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும் என்று சொல்லி நம் வேதத்தில் வாசித்திருக்கிறோம். இந்த 8ஆம் அதிகாரம் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று பவுல் சொல்லுகிறார். இன்றைக்கு அவர் நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையில் நாம் மகிமை அடைவோம்.
அப்போது இந்த உலகத்தில் இப்பொழுது ஒருவேளை நீதிமானாக இருக்கிறது நிமித்தமாக நமக்கு வருகிற பாடுகள், ஒருவேளை கஷ்டங்கள், அன்னைக்கு அதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் இக்காலத்தின் பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறார். ஆகையினால அதில் சொல்கிறார், இப்போ 18வது வசனத்தில் சொல்கிறார், ஆதலால் இக்காலத்தின் பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன்னு சொல்கிறார். அப்போ தேவன் கொடுக்க போகிற மகிமை, இன்றைக்கு நம்மை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். ஆண்டவர் நம்மளை முன்குறித்து அழைத்து அவர் நம்மை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகையில் நம்ம மகிமைப்படுத்துவார். நாம் மகிமைப்படுத்தப்படுவோம், தேவனுடைய மகிமைக்குள்ளாக பிரவேசிப்போம். ஆகையினால நீதிமானுக்கு ஒரு கேடு வராது. இனி வருகிற நாட்களும் கர்த்தர் நீதிமானை காப்பாற்ற போதுமானவராக இருக்கிறார். நோவாவை போல நாம் நீதிமானாக இருக்கணும். நாம் போகிற இடத்துல நம்முடைய நீதியில் நம்ம நிலைத்திருக்க வேண்டும், உத்தமனாக இருக்க வேண்டும், தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டும். நாம் தனியாய் நாம் இருக்கக்கூடாது, கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளாக காணப்பட வேண்டும், நாம் சத்தியத்தில் நம்ம நடக்க வேண்டும். அதை தான் எசேக்கியேலில் நம்ம வாசித்தோம். 18 நம்ம வாசிக்கும்போது 18:9 வாசிக்கும்போது கட்டளைகளின்படி நடந்து நியாயங்களை கை கொண்டு அங்கே சொல்லப்பட்டிருக்குது. நாம் உண்மையாக இருக்கும்போது நான் அப்போ தான் நீதிமானாக இருக்கிறோம் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே இலவசமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே வைக்கிற விசுவாசத்தின் மூலமாக இலவசமாக இல்லைன்னா கிருபையினால் நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினால் புதிய ஏற்பாடு விசுவாசிகளாகிய நாம் பாக்கியவான்கள், ஒன்றும் செய்யாமல் தேவன் மேலே வைக்கிற விசுவாசத்தின் மூலமாக நீதிமானாக்கப்பட்டு அதற்கப்புறமா நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். நாம் காப்பாற்றப்படுகிறோம், கோபாக்கிலிருந்து காப்பாற்றப்பட்டு தேவனுடைய மகிமையை நாம் அடைவதற்கு தேவனாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினால் இந்த வார்த்தைகளை நாம் நினைத்து நாம் ஆரம்பத்தில் பார்த்தது போல நாம் நீதிமான்களாக இருக்கிறது போல அநேக மக்களும் பட்டணத்தின் மக்கள் எல்லாம் நீதிக்குள்ளாய் வருவதற்காக நாம் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகையினால் நோவா தன்னுடைய குடும்பத்துக்கு முழுவதுமாக அவன் கற்றுக் கொடுத்தான். லோத்து தன்னுடைய குடும்பத்தை முழுவதுமாக நீதிக்குள்ளாக கொண்டு போனான். ஆனால் ஆபிரகாம் குடும்பத்து முழுவதுமாக இருந்து பட்டணத்துக்காக ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். புதிய ஏற்பாட்டில் நான் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் நீதிமானாக்கப்பட்ட போது எல்லா ஜனங்களுக்கும் அந்த சுவிசேஷத்தை சொன்னார். இன்றைக்கு நமக்கு அந்த பொறுப்பு தேவை. ஏனென்றால் நீதிமான்கள் பெருகும்போது பட்டணம் களி கூறும், நீதிமான்கள் நன்றாக இருந்த பட்டணத்தில் களி கூறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினால நீதிமான்களாக நம்முடைய பட்டணத்தில் அநேக நீதிமான்கள் உண்டாக நாம் ஜெபிக்க வேண்டும். நீதிமான்களாகிய நீங்களும் நானும் தேவனுக்குள்ளாக உறுதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கர்த்தரை நாம் தொழுது கொள்ளலாம். காரணம் என்னன்னு கேட்டால், நீதிமானுக்கு திட்டமிட்டு தான் எல்லாமே நடக்கும். தேவனுக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்காது. நமக்கு எவ்வளவு ஆபத்து வந்தாலும் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமானாகி நாம் அதற்குள் ஓடி சுகமாக இருக்க தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகையினால இந்த வார்த்தையை நிமித்தமாக நாம் கர்த்தருக்குள்ளாக தைரியம் கொள்ளுவோம், கர்த்தருக்குள்ளாக பலப்படுவோம். நீதிமானாக நமக்கு வருகிற இக்கட்டு, பிரச்சனை, பாடுகள் எல்லாவற்றுக்கும் நம்மை காக்க வல்லவராக காணப்படுகிற உலகத்தில் நடக்கிற சூழ்நிலை நிமித்தமாக நம்ம அதை பயப்பட தேவையில்லை. நம்மை தேவன் முன்குறித்து அழைத்து நீதிமானாக மாற்றியிருக்கிறார். இனி மகிமைப்படுத்துவதற்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு, அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். கண்களை மூடி நாம் செபிப்போம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின எங்கள் சர்வ வல்லமையுள்ள பிதாவே, நாங்கள் பாவிகளாக இருக்கும்போது உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால எங்களை நீதிமானாய் மாற்றி, இலவசமாய் கிருபையினால எங்களை நீதிமானாய் மாற்றியிருக்கிறேன். அவருடைய இரத்தத்தினால நாங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடினால தேவனுடைய கோபாக்கனின்று நாங்கள் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே யாரை நீதிமானாக்கினீரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுக்காக நன்றி. எங்களை நீதிமானாக்கி எங்களுக்கு மகிமை நீர் வைத்திருப்பதற்காக, எங்களை மகிமைப்படுத்தியிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் அநேக மக்களை நீதிக்குள்ளாக நடத்துகிறவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், எங்களை ஆண்டவரே நீதிமானாக மாற்றி ஆண்டவர் நித்திய ராஜ்யத்துக்கு எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஏற்படுத்தியிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வருகையில் அந்த நீதிக்குள்ளாய் பிரவேசிப்பதற்கு ஏதுவாக அனுதினமும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சத்தியத்தையும் ஆண்டவரே சத்திய வசனத்தை கை கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே கோணலும் மாறுபாடுமான இந்த உலகத்தில் ஆண்டவரே ஜனங்களின் மத்தியில் குற்றம் சாட்டப்படாதவர்களாக பரிசுத்தவான்களாக அனுதினமும் ஜீவிக்க எங்களுக்கு பலன் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அவர்களுடைய சத்தியத்தில் நடப்பார்களாக, அவருடைய நீதியை வெளிச்சத்தை போல
கர்த்தர் மாற்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் வெளிச்சம் உள்ளவர்களாய் காணப்பட கிருபை செய்ய வேண்டுமா சொல்லிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்ட எல்லாரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதித்து சமாதானம் கூறுகிறேன். அவருடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து நல்ல சரீர சுகபலனை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென்.